மக்களே வணக்கம் and welcome to திப்பில் தமிழ். நான் தான் ராகுல் பேசிட்டு இருக்கிறேன். வருஷம் டிசம்பர் மந்த் எபிக் கேம்ஸ் ஃப்ரீயாக நிறைய கேம்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதில் சின்ன கேம்ஸ்லேருந்து பெரிய பெரிய கேம்ஸ் வரைக்கும் ஃப்ரீயாக கிளைம் பண்ணிக்கலாம். லாஸ்ட் இயர் GTA 5 இது மூலிமா எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட 2500 அப்போ ப்ரைஸில் இருந்தது. இந்த இயர் டிசம்பர் 12 இருந்து நெக்ஸ்ட் இயர் ஜனவரி 9 வரைக்கும் இதே ஆஃபர் இந்த தடவை போட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட 16 கேம்ஸ் ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த ஃப்ரீ கேம்ஸை எப்படி கிளைம் பண்ணுறது அண்ட் என்னென்ன கேம்ஸ்லாம் ஃப்ரீயாக கொடுக்க சான்ஸ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இந்த ஃப்ரீ கேம்ஸ்லாம் கிளைம் பண்ணுறது? ஒன்றுமே இல்லைங்க, கூகுளில் போயிட்டு எபிக் கேம்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். அதில் வர ஃபர்ஸ்ட் லிங்க் எபிக் கேம் ஸ்டோர் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு அதில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ட் கிவ் அவேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கிவ் அவே கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரேப்பர் போட்டு வச்சிருப்பாங்க. இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 21. இதுக்கு முன்னாடி 3 கேம்ஸ் ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் 9 ஹவர்ஸில் இன்னொரு கேமும் ரிவீல் ஆக போகுது. ஒரு கேம் 24 ஹவர்ஸ் மட்டும் தான் ஓப்பனாக இருக்கும். ஸோ டெய்லி நீங்கள் இதை கிளைம் பண்ணால் மட்டும்தான் இது உங்களுக்கு இருக்கும். இந்த ஃப்ரீ கேம்ஸ் எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் எதையும் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் போயிட்டு ஜஸ்ட் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணால் போதும். இன்னைக்கு ஆஸ்ட்ரியா 6-sided ஆரக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கேம் வந்து ஃப்ரீயாக இருக்குது. இதை கிளிக் பண்ணி இதுக்குள்ளே கெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு லாகின் பேஜ் காட்டும். உங்ககிட்ட எபிக் கேம்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லாகின் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா புது அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் கூகுள் வச்சு கூட லாகின் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கிளைம்னு கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து உங்களுடைய பில்லிங் பேஜ் காட்டும். இது பயப்படாதீங்க, இதில் எந்த அமௌண்ட்டும் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. $0 அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் கெட் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இமெயிலுக்கு ஒரு ரெசிப்ட் வந்துடும். அண்ட் உங்களுடைய லைப்ரரியிலையும் இந்த கேம் போய் உட்காந்துக்கும். நீங்கள் அதை எப்போ தேவையோ நீங்கள் ஒரு கிளைண்ட்டை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் எபிக் கேம்ஸினுடைய ஃப்ரீ கேம்ஸை கிளைம் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ். ஸோ இப்போ என்னென்ன கேம்ஸ்லாம் இந்த இயர் போட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட்டு வந்து நமக்கு லீக் ஆகிருக்குது. இந்த லீக் மூலிமா ஃபர்ஸ்ட் கேம் லார்ட் ஆஃப் தி ரிங்ஸும் செகண்ட் கேம் வேம்பயர் சர்வைவர்ஸும் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கேம் என்ன அப்படின்றது தெரிலன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அதுதான் நமக்கு அந்த 6-sided ஆரக்கிள்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுக்கடுத்த கேம் அசாசின்ஸ் கிரீட் மிராஜ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது மூலிமா ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கேம்ஸ் ஆன அசாசின் கிரீட், ராக் ஸ்டார்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பட் இந்த லிஸ்ட்டை நம்புறது கொஞ்சம் டவுட் தான். ஏன் அப்படின்னா ரெடிட்ல இன்னொரு லீக்கர் இருக்காரு, கொஞ்சம் ட்ரஸ்ட்வர்த்தியான லீக்கர். அவர் இந்த 2 கேம்ஸ் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாரு. அது போக இந்த 3வது கேமையும் அவர் ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தாரு. அதுதான் இந்த 6-sided ஆரக்கிள்ஸ். அது இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. அவர் 4வதா ப்ரிடிக்ட் பண்ணி ஒரு க்ளூ கொடுத்துருக்காரு. TW வேர்ல்ட் சிம்பிள் போட்டு 4 கார்ஸ் போட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேனர் இமோஜி போட்டிருக்காரு. இது மூலியமா பார்த்தா இது அசாசின் கிரீடாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டெராடெக் வேர்ல்ட்ஸாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மேபி பொறுத்து வந்து பார்க்கலாம். எய்தர் இந்த லிஸ்ட் படி வந்துச்சு அப்படின்னா நமக்கு அசாசின் கிரீட், ரெசிடென்ட் ஈவில், ராக் ஸ்டார்லேருந்து ஒரு கேம் கிடைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இல்லை இந்த லீக்கர் படி சொல்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அசாசின் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி தான். இதுவே நமக்கு ஃப்ரீ கேம்ஸ் கிடைக்குது. ஸோ இதை மறக்காமல் நீங்கள் கிளைம் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுடைய கேமர் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை சென்ட் பண்ணி மறக்காமல் கிளைம் பண்ணிக்கடா அப்படின்றத சொல்லிடுங்க.